அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இஃப்தாருக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா அரேபியன் ஸ்டைல் பிரெட் டெசர்ட் தாங்க பண்ண போகிறோம். இஃப்தார் டைம் இந்த பிரெட் டெசர்ட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சாஸ் பேனில் திக்கான 1 கப் பால் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இது ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் தாங்க. என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் சுகர், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1/4 கப் விப்பிங் க்ரீம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர், இல்லைன்னா மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நான் 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதோடைய கார்னரை கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் கட் பண்ணிடலாம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு அதிகமாக பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் ட்ரே எடுத்திருக்கேன் நான். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சுக்கிடலாம். நம்ம செஞ்சு வச்ச கஸ்டர்ட் மில்கை ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். ஃபுல்லாக ப்ரெட்டே நலையிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து எல்லா இடம் படுற அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ப்ரெட் ஸ்லைஸ் இப்படியே ஒவ்வொன்றா வச்சு நம்ம கஸ்டர்ட் பவுடர், அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுறணும். இந்த விப்பிங் க்ரீம்லேயும் கஸ்டர்ட் மில்க்லேயும் நல்லா ஊறி நம்ம 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடையில அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தானே, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா ப்ரெட் ஸ்லைஸையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய டெசர்ட்டுங்க இது. இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ நட்ஸை மேலே போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பாதாம், பிஸ்தா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அந்த நட்ஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் இருந்தால் போதும். ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அருமையான அரேபியன் பிரெட் புட்டிங் சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, பிகைனர்ஸ் கூட ஈஸியாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இஃப்தாருக்கு சாப்பிடக்கூடிய நிறைய ரெசிபி என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்வ் பண்ணையில் அந்த கஸ்டர்ட் மில்கை மேலே ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.